ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ். நேற்று ரிசோர்ஸ் மேப்பிங் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்கூல்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் ரேங்கிங்கில் உள்ளவங்கலாம் அவங்க விருப்பப்பட்ட ஸ்கூல் எடுத்தாங்க. பட் லேட்டர் வந்த ரேங்கிங்கில் உள்ளவங்களுக்கெல்லாம் அவங்க கிடைச்ச சாய்ஸை தான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே லாங் டிஸ்டன்ஸாக இருக்கிற ஸ்கூல் கூட இருந்துச்சு. அதனால் கூட நிறைய பேர் இல்லை நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை கிடைச்ச சான்ஸை வந்து விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக 50 கிலோமீட்டர்ஸ் 70 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்தால் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கூட ஆகும் அப்படிங்கிற சூழல்லையும் பஸ் ரூட்டே இல்லாத சில ஸ்கூலில் கூட ஒரு சில இடங்களில் கூட சூஸ் பண்ணியிருக்கிற அந்த சூழ்நிலையில் கூட அவங்க கைவிட்டுறாமல் அந்த முயற்சியை அந்த ஸ்கூலுக்கு கூட இன்றைக்கி போயிட்டு வந்திருக்காங்க. சில பேர் பார்த்தோம் அப்படின்னாக்கா 1லேருந்து 2லேருந்து 3லேருந்து 4 பஸ் மாறி போகிற அளவுக்கு இருக்க சூழ்நிலையில் கூட இல்லை வேண்டாம் அதை நம்ம விட வேணாம் ஒரு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுக்காம இந்த ஜாபை வந்து கையில் எடுத்திருக்காங்க. ஸோ யாருமே போக முடியாத சூழலில் கூட நம்ம வந்து இந்த சேலரியில் அதை நம்ம செய்யக்கூட முடியாது. அந்த அளவுக்கு உள்ள சூழ்நிலையில் அவங்க வந்து விட்டு கொடுக்காம இந்த இதை செஞ்சுருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகள், மனமார்ந்த வாழ்த்துக்களும் கூட. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி ஸ்கூலுக்கு அவங்க போயிட்டு அவங்க ஸ்கூலில் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு தென் அங்கே வந்து நமக்கு மெயிலுக்கு அனுப்பப்பட்டிருந்த அந்த கூகுள் ஃபார்மை வந்து எல்லோரும் ஃபில்அப் பண்ணாங்க. அதில் மெயினாக பார்த்தோம்னாக்கா அதில் இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே போட்டிருந்தாங்க, மென்ஷன் பண்ணி அவங்க மார்க் ஷீட்லேருந்து எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கூகுள் ஷீட்டை நம்ம ஃபில் பண்ணி அனுப்பியிருக்கோம். ஸோ இதோட நமக்கு முடியலை, இது ஜஸ்ட் ஒரு என்ட்ரி ப்ராசஸ் தான். இதுக்கப்புறம் தான் இன்னுமே மெயின் பிக்சரே இருக்குது. ட்ரைனிங்லேருந்து நம்மளோட ஆஃபர் லெட்டர்லேருந்து அப்பாயின்மெண்ட்லேருந்து இனிமேல் எல்லாமே வந்து இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ அதுக்கு நம்ம மெயினாக ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் எடுத்துக்காமல் மெயினாக நம்ம கையில் எடுத்துகிட்டு போனோம்னா நிறைய மிஸ் ஆகிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திரும்ப நம்ம அதை வாங்கினோம்னா 10,000 20,000 30,000 கூட ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெயினாக நம்ம எல்லாமே இனிமேல் நம்ம பண்ண போகிறது எல்லாமே ஃபோன் மூலமாக தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் பிடிஎஃபாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக ஸ்கேன் பண்ணியும் நம்மளுடைய ஜேபிஜி ஃபார்மேட்டில் நீங்கள் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்புறம் அது எல்லாத்தையுமே வந்து உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த கூகுள் ட்ரைவ்லேயும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து தான் மெயினாக நம்ம இன்றைக்கி பண்ண அந்த ஒர்க் எல்லாமே கூட எல்லாமே ட்ரைவ்லேருந்து தான் சேவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே ட்ரைவில் வச்சுக்கோங்க. ஸோ பின்னாடி உள்ள ஃபர்தர் எல்லா ஒர்க்குக்கும் நமக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னாக்கா நம்ம அதுலேருந்து நம்ம அங்கே வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமே வரக்கூடிய அனைத்து ஒர்க்கும் வந்து நமக்கு எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம் பேஸ்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நம்ம இவ்வளோ நாள் வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம அவங்க கொடுத்த மாடியூல் வச்சு கிளாஸ் எடுத்தோம். ஆனால் இனிமேல் நம்ம பண்ண போகிற ஒர்க் எல்லாமே சிஸ்டம் பேஸ்டு ஒர்க். அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்து டேட்டா என்ட்ரி ஒர்க்குங்கிறது நமக்கு இருக்க போகுது. அது ரொம்பவே நம்ம கரெக்டாக செய்யணும், கரெக்டாக எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் கரெக்டாக என்ட்ரி பண்ணணும். ஸோ நம்மளுடைய வேலைகள் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஜாபில் ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. ஸோ அடுத்து ஒரு குட் நியூஸை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.